அவன் டப்பா சார், டப்பான்னா டப்பா, டபுக்கு டக்கா, டபுக்கு டக்கா, டபுக்கு டப்பா, டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் அவர்கள் வந்து அறவேக்காடு அருண் பிரசாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்து கலாய்ச்சி தள்ளுறாப்புல. ஆக்சுவலாக கலாய்ச்சது கூட ஓகே தான். ஆனால் ஒரு நியாயம் இல்லையாடா உனக்கெல்லாம், இப்படி இல்லாமடா கலாய்ப்ப, மாக்கிங் அப்புறம் டிசால்விங் இப்படிலாம் வார்த்தைகளே யூஸ் பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் என்ன மட்டும் எதுக்கு இங்கே மாக்கிங் 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 அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் தாங்க மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அவர்களை பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சு விட்டாப்புல அருண் பிரசாத் என்னப்பா நீ இவ்வளோ நியாயமாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, டேய் ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுற, நீ மார்க்கிங் பண்ணிட்டு அவங்க மேலே பழியை போடுறடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அதை தாண்டி நேற்றுக்கு எபிசோடில் அருண் பிரசாத் வந்து ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணியிருப்பாப்புல நம்மளுடைய முத்துக்குமரனை. ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனாவை பிடிச்சி பிரின்னு வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாப்புல விஜேஎஸ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பயங்கரமாக கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. சாச்சனா பண்ணது தப்பு தான், அவங்க பயங்கர ரூடாக நடந்துக்கிட்டாங்க, ஹார்டாக நடந்துக்கிட்டாங்க. ஜெப்ரிக்கு இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுத்தாங்க, ஜெப்ரியால் எழுந்திரிக்கவும் முடியல, நடக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சாச்சனா அவர்கள் வந்து பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல, ஒட்டுமொத்த பேரும் நமக்கு அகைனஸ்ட்டாக மாறிட்டாங்களே, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெண் வீட்டாரெலாம் போயிட்டு அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கூட சாச்சனா அழுகிறத நிறுத்துற மாதிரியே வந்து இல்லை, ஒரு சின்ன பிள்ளை அழுகிற மாதிரி அடம் பிடிக்கிற மாதிரி அழுதுகிட்டே வந்து இருக்காங்க. சரி வாமா இங்கெல்லாம் வேண்டாம், வா பெட்ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒட்டுமொத்த கேர்ள்ஸ் வந்து அங்கே தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா அவர்கள் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரனை வந்து கூப்பிடுங்க, நான் வந்து அவர்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரனை கூட்டத்துக்கப்புறம் முத்துக்குமரனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஆக்சுவலாக முத்துக்குமரனை சாச்சனா அவர்கள் வந்து கூப்பிட்றாங்க. இந்த இடத்துல வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா இதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ முத்துக்குமரன் அவர்களை சாச்சனா அவர்கள் தான் கூப்பிட்றாங்க வெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. முத்துக்குமரன் வராரு, கட்டி பிடிச்சி பயங்கரமாக கதறாரு, அழுகுறாங்க. ஸோ என்னென்னமோ நடக்குது அந்த இடத்துல, ஓகேங்களா. ஸோ இது ஒரு சீன் வந்து முடியுது. ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து ஒரு ஹெவியான டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டாஸ்க்கை பற்றி விசாரிக்கும் போது மஞ்சரி சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, ஸோ அதனால தான் நான் அது வந்து கொடுத்தேன், வேறு யாராவது இருந்துருந்தா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த பிரச்சனை நடக்கும்போதே மஞ்சரி வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வந்து முத்துக்குமரன் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த டாஸ்க் வந்து அவங்ககிட்ட வந்து கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் அவன் எக்ஸசைஸ் வழக்கமாக பண்ணுவான், ஸோ அதனால் நான் வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பெருசாக வந்து போகுது. இந்த பிரச்சனை ஒரு பெரிய பூதாகரமாக மாறுது. ஒட்டு மொத்தமாக மஞ்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைனஸ்ட்டாக பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மாறிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இருந்தது நம்ம அருண் பிரசாத் அவர்கள் தான். அந்த இடத்துல பயங்கர சென்சிபிளாக வந்து பேசினார். இந்த பிரச்சனைலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னை மார்க்கிங் பண்ணுறாங்க, டிசால்விங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல வார்த்தைகளை வந்து என்னை யூஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க சார் அப்படின்ற மாதிரி நல்ல பாயிண்ட் எல்லாம் பேசினாப்புல, சூப்பராக பேசுகிறாப்புலப்பா நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. பட் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், எபிசோடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெட்ரூமில் ரஞ்சித் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரஞ்சித் கிட்ட வந்து நம்ம அருண் பிரசாத் வந்து சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள் சார், இந்த முத்துக்குமரன் இருக்கால அவன் சரியான டப்பா சார். ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனை வந்து நடந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனை நடக்கும்போது மஞ்சரி அவர்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு முத்துக்குமரனே, ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி டாஸ்கே கொடுத்துருந்தேன், வேறு யாராச்சும் இருந்திருந்தால் நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னு சொன்னதுக்கு முத்துக்குமரன் வந்து இல்லை அப்படிலாம் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பக்கமே மஞ்சரி இருக்காங்க, மஞ்சரி வந்து அதை ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. மஞ்சரி வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரி சொல்கிறான் சார். சாரி சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்து தம்ஸ்அப் எல்லாம் வந்து பண்ணான். டேய் என்னடா நீ டப்பா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது சார். சார் இந்த பையன் ஃபுல்லாக ஃபேக் சார், ஒன்றுமே இல்லை சார், ஏதோ நல்லா பேச தெரிஞ்சிச்சு அப்படின்றதுனால என்னென்னமோ பண்ணுறான் சார். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து தெரியும் சார் முத்துக்குமரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முத்துக்குமரன் வந்து வெளியே வருவான் பாருங்க சார், அப்போ வந்து இருக்குது சார் அவனுக்கு, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டப்பா சார், அவன் டப்பா, டபுக்கு டப்பா டப்பா, டபுக்கு டப்பா டப்பா சார், அவன் டப்பா சார் அவன் அப்படின்றாங்க. சரி ஓகே, டப்பான்னு சொன்ன எல்லாமே ஓகே. இப்போ வந்து சென்சிபிளாக பேசுகிற மஞ்சரி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க, அது நாங்களும் வந்து பார்த்துருந்தோம். முத்துக்குமரனுக்கு வந்து அது தெரியல, முத்துக்குமரன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஸோ சாரியும் கேட்டாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய ரஞ்சித் கிட்ட வந்து சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் பதிவு பண்ணுறீங்க நான் தான் சரி அப்படிங்கிறத. சரி ஓகே, உங்களுடைய கேம் பிளே இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுக்கு டப்பான்னு சொல்லி மார்க்கிங் பண்ணீங்க முத்துக்குமரன் அவர்களை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கிங்னா பண்ணவே கூடாது, என்கிட்ட அதை பண்ணாதீங்க, நான் அந்த மாதிரி யாருக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்த நீங்கள் முத்துக்குமரனை மார்க்கிங் பண்ணுறீங்க, டபுக்கு டப்பா டப்பா டபுக்கு டப்பா டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா அவர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க. ஆனால் சாச்சனா அவர்களே தான் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அதுதான் நான் வந்து முதல்ல வந்து சொன்னேன், சாச்சனா கூப்பிட்டு தான் முத்துக்குமரன்
முத்துக்குமரன் வந்து வராப்பில். ஸோ அதுக்கப்புறம் தான் சாச்சனா அவர்கள் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க முத்துக்குமரன் கிட்ட. ஏன்னா முத்துக்குமரன் தான் குட் சோலாக வந்து இருந்துகிட்ருக்காரு. அவங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் அது வந்து தப்பு பாப்பா, இது வந்து செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதுவும் ரொம்ப ரொம்ப கன்னிங்காக இல்லாமல் ரொம்ப அழகாக சிம்பிளாக பொறுமையாக நிதானமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால் கட்டி பிடிச்சி பயங்கரமாக கண்ணீர் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய சாச்சனா அவர்கள். அந்த ஒரு விஷயத்தை நம்ம அருண் பிரசாத் எப்படி போர்ட்ரேல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவராகவே முன் வந்து, அதாவது முத்துக்குமரனே முன் வந்து அந்த சாச்சனா பொண்ணு வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கும்போது போயிட்டு கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்துட்ருக்கான் சார் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுகிறாப்புல அருண் பிரசாத். டேய், கூப்பிட்டதே சாச்சனா, அதுக்கப்புறம் தான் போனாப்புல முத்துக்குமரன். ஸோ அவங்களுக்கு வெண்ட் அவுட் பண்ணணும்னு இருந்துச்சு, கண்ணீர் விடணும்னு இருந்துச்சு, ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்துச்சு. அதனால் முத்துக்குமரனை கூப்பிட்டு சொன்னாங்க, செஞ்சாங்க. ஓகே, அவங்க அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த பையன் மார்க்கிங் பண்ணது மட்டும் இல்லாமல், அருண் பிரசாத் மார்க்கிங் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அக்யூசேஷனை வந்து வைக்கிறாப்புல. எப்படி அப்படின்னா, இவராகவே முன் வந்து அவங்க அழுதுட்டு இருக்கும்போது இவங்களாவே போய் அவங்கள கட்டி பிடிச்சி ஆதரவு சொல்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து யூஸ் பண்ணுறாப்புல. இப்போ ஜெப்ரிக்கும் சாச்சனாவுக்கும் தான் பிரச்சனை. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் அவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கான், அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவ்வளோ தூரம் அந்த டாஸ்க்கை பண்ணிவிட்டு ரொம்ப நடக்கூட முடியாத மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா வெண்ட் அவுட் பண்ணுறான், பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. நீ எதுக்குலாம் சென்டரில் வந்து போயிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அப்படி ஆதரவு சொல்கிற மாதிரி நடிக்கிற, நீ எதுக்கு நடிக்கிற? இவன் சார் டப்பா, சார் இவன் டப்பா, டபுக்கு டப்பா டப்பா, டபுக்கு டப்பா டப்பா அப்படின்றாப்புல அருண் பிரசாத். டேய், நீ எல்லாம் சத்தியமாக சென்சிபிளாக பேசுகிறேன்னு நான்லாம் நினச்சேன் பாரு. என்ன அடிங்கடா செருப்பால். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நீ, சரி ஓகே அந்த சாரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னல, ஸோ அது ஓகே, வேலிடான ஒரு பாயிண்ட்டு. மஞ்சரி அவர்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து சாரி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடிச்ச பாரு, நீ ஒரு டப்பா, அது இருக்கிறதுலே மோசமான ஒரு டப்பா. சரி, இதுதான் இந்த மாதிரி வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்மளோட சத்யா அவர்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடையும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நிப்பாட்டி கலாய்ச்சிட்டு இருக்காரு. இந்த ஆள் என்னமோ சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன ஐயோ, எதுக்கே நீ எல்லாம் கேம் ப்ளே பண்ண வந்துட்டு இருக்க? வீட்டிலலாம் பார்த்துட்ருக்காங்க. ரம்யா வந்து என்னோடய சகோதரி மாதிரி தான், ஏதாவது பேசுப்பா, பேசு, இப்பயாச்சும் ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாப்புல. சொல்லப்போனால் ரோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு வகையான ரோஸ்ட் தான். அப்பயும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னா தப்பு அப்படிங்கிறத ஒத்துக்கணும் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. பிக் பாஸ் டீம் இவங்களெல்லாம் நீங்கள் எங்கேருந்து தானே பிடிச்சிங்க? எனக்கு வந்து புரியவே இல்லை. ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, ஒருத்தர் வந்து திட்டுறாங்க அப்படின்னா கூட அதை வந்து அக்செப்டும் பண்ணிக்க முடியல. நம்மளை வந்து அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதே உணர்கிற ரேஞ்சில் கூட இல்லாத ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் பிக் பாஸ் நடத்துறீங்க அப்படின்னா எப்படா அவங்க ட்ரிகர் ஆகுவாங்க, எப்படா கோவப்படுவாங்க, எப்படி தானே கண்டென்ட் கொடுப்பாங்க, எப்படி தானே ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே வந்து வருது. ஏன்னா அவங்க ரோஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமலே இந்த ஆள் வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்த வந்து திட்டினா கூட இவன் திட்டுறானா இல்லை வந்து உண்மையாக சொல்கிறானா இல்லை வந்து ஜாலியாக இருக்கானா அப்படின்றத கூட உணர முடியாத ஒரு தருணமாக தான் நம்ம சத்யா அவர்கள் வந்து இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? அருண் பிரசாத் அவர்கள் முத்துக்குமரன் மேலே வைத்த அக்யூசேஷன் அண்ட் மார்க்கிங்கை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.